விழுப்புரம் ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்திலிருந்து தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரி வரை நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்று வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் கள ஆய்விற்காக விழுப்புரம் மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ளார். தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்திலிருந்து நடந்தபடியே பொதுமக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறார். தொடர்ச்சியாக அதாவது சாலையினுடைய இருபுறமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு தற்போது உற்சாக வரவேற்பு என்பது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கை மனுக்களை முதல்வர் பெற்று வருகிறார். அதாவது ஆட்சியர் வளாகத்தினுடைய அந்த பெருந்திட்ட வளாகத்திலிருந்து தேவானம்மாள் மகளிர் கல்லூரி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்தபடியே சென்று பொதுமக்களை சந்தித்து அந்த கோரிக்கை மனுக்களை பெறுகிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அடுத்த ஜானகிபுரம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள அதாவது கோவிந்தசாமி அவருடைய மணிமண்டபம் மற்றும் 21 சமூக நீதி பாவலைக்கான மணிமண்டபத்தையும் தொடர்ந்து திறந்து வைக்கிறார். குணாநிதி, இப்போ இன்றைக்கு முதலமைச்சருடைய திட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்தீர்கள். இதே போன்று வேறு ஏதேனும் இடத்தில் பொதுமக்களை சந்திப்பதற்கு வாய்ப்புள்ளதா? நிச்சயமாக தற்போது இந்த பொதுமக்கள் சந்திப்பு என்பது நிகழ்ந்து வருகிறது. அதாவது தற்போது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பொதுமக்கள் சாலையினுடைய இருபுறம் திரண்டிருக்கிறாங்க. அவங்களிடம் அந்த கோரிக்கை மனுக்களை முதல்ல தர்றாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அதாவது இந்த நிகழ்வுடைய மிக முக்கிய நிகழ்வாக அதாவது விழுப்புரம் அடுத்த ஜானகிபுரம் பகுதியில் சமூக நீதி போராளிகளுக்கான அந்த 21 பேருடைய அந்த மணிமண்டபம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திராவிட இயக்க முன்னோடியாக இருக்கக்கூடிய கோவிந்தசாமி அவர்களுடைய அந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை திறந்து வைத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். அதே போல அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த அந்த தியாகிகளுடைய குடும்பத்தையும் முதல்வர் சிறப்பிக்கிறார். அதன் இந்த நிகழ்வு இன்றைக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சருடைய இந்த நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.